கைஸ், இன்னையில இருந்து நாம ஒரு ஃபீல் குட் ட்ராமா தான் பார்க்க போறோம். நம்மள எத்தனை பேர் சொந்த வீடு கட்டணும்ன்ற கனவோட இருக்கோம். சின்னதா இருந்தாலும் சொந்தமா வீடு கிடைக்கிற சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு வீட்டை கட்டி அதுல வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கையோட வெற்றியாவே நமக்கு அமையும். அதே மாதிரி தான் இந்த டிராமாவோட ஹீரோயினுக்கும் ஆசை. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட சிஇஓ, ரொம்ப பெரிய பணக்காரன். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே கொரியால எல்லாரும் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அங்கே உள்ள வீடு அப்பார்ட்மெண்ட்லாம் என்ன விலை அப்படின்றத சொல்கிறாங்க. 6 சென்ட் உள்ள அப்பார்ட்மெண்ட்டே 17 கோடியாம். இவ்வளோ விலையில இருந்தால் எப்படி அங்கெல்லாம் வீடு வாங்க முடியும்? ஆனால் நம்ம ஹீரோ அடுத்து எந்த இடம் டெவலப் ஆகும், எங்கெல்லாம் வீடு வாங்கி போடலான்னு நல்லா அனலைஸ் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஏரியாவில் விற்பனைக்குள்ள எல்லா வீடு அப்பார்ட்மெண்ட்டையும் வாங்கியிருப்பான். அது 3 மடங்கு லாபம் கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு யோசிக்கிற ஆள் தான் நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோயின் வாடகைக்கு எந்த வீடை பிடிக்கணும்னு தெரியாம அடமானமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு நிறைய பணம் டெபாசிட்டா கொடுத்து வாடகையும் கொடுத்து தங்கிட்டு இருந்திருக்கா. அந்த வீடு இப்ப ஏலத்துல போய் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நோட்டீஸ் அனுப்பி இருந்திருக்காங்க. ஆனா இவ பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருந்த இடத்துல போன் தொலைச்சிருப்பா. இப்ப வந்து பார்க்கும்போது வீட்டையே காலி பண்றதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. பொருளெல்லாம் ஒன்னொன்னா எடுத்து வைக்கிறாங்க. இவ காலி பண்ணவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. எவ்வளவுதான் தடுத்தாலும் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவ திங்ஸை வெளியில கொண்டு போக விடாம கதவுல காலு கையெல்லாம் வச்சு கிரிப்பா புடிச்சிட்டு நிக்கிறா. அண்ணன் ஸ்டாப் அப்படின்னு ஒரு குரல். யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க வரான். இவன் எப்படிடா இங்கன்னு பார்த்தா இந்த வீட்டை ஏலத்துல எடுத்ததே இவன் தான். இப்ப ஹீரோயினா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நிறைய வாங்கி கொடுக்குறான். அவளும் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, வீடை காலி பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. இவளுக்கு இப்பதான் வேலையும் போயிடுச்சான். அதனால அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இன்னொரு வீடு நான் பாக்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறா. சரி பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு அவனும் சொல்ல பக்கத்து டேபிள்ல மட்டன் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை அவ பார்த்துட்டே இருக்க ஹீரோ ரொம்ப நல்லவனா இருப்பான் போல மட்டன் வாங்கி கொடுக்குறான். அதை அவ எடுத்து வாயில வைக்க போகும்போது ஸ்டாப், நம்ம இப்பவே கிளம்பணுன்றான். என்னடா இவன் வாயில வைக்க போற நேரம் நிறுத்திட்டானேன்னு பார்த்தா இவனுக்கு ஏதோ அவசர வேலை போல மட்டனை பார்சல் பண்ணி வாங்கிக்க சொல்லிட்டு தான் வெளியில கூட்டிட்டு வரான். இவ்வளோ பண்றாரேன்னு அவளுக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கன்னு சிரிச்சுட்டே வரா. வீடு கிட்ட வரும்போது தான் தெரியுது இவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனதே வீட்டை காலி பண்றதுக்கு தான். இங்க இருந்தா தானே பிரச்சனை பண்ணுவான்னு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கான். இது தெரிஞ்சதும் அவளுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. மட்டன் பார்சலை வச்சு அவன் மூஞ்சில அடி அடின்னு அடிக்கிறா. மட்டன் பீஸ் எல்லாம் மேல போய் அவன் மூஞ்சிலே வந்து சொத்துன்னு விழுகுது. அப்புறம் திரும்ப திரும்ப அடிக்க சுத்தி உள்ளவங்க தான் பிடிச்சிட்டாங்க. இனிமே என்ன பண்ண முடியும்? அப்படியே லக்கேஜ் இருக்க வண்டியில ஏறிட்டா. நைட் ஆகுது, எங்க போறதுன்னே தெரியல. அழுகையா வருது. அங்க எங்கன்னு சுத்தி அடுத்த நாள் ஏதோ ஒரு வீட்டை பாக்குறதுக்கு வந்திருக்கா. ஹவுஸ் ஓனர் ஒரு லேடி வாமான்னு நல்லா தான் பேசி கூட்டிட்டு போறாங்க. லைன் வீடு மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு ரூமும் ஒரு பாத்ரூம், அவ்வளவுதான். அது கூட பரவாயில்ல. ஆனா வீடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. கபோர்ட்லாம் உடஞ்சிருக்கு. கண்ணாடியில கூட ஒட்டு தான் போட்டு வச்சிருக்காங்க. வாடகை கம்மின்றதுனால அந்த வீட்டையே எடுத்துக்கிட்டா. அப்ப கரெக்டா அவ அம்மா ஃபோன் பண்றாங்க. இவ இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் அவன் அம்மாவுக்கு சொல்லவே மாட்டேங்கிறா. அவங்களுக்கு வேற கால் முட்டியில ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. பேண்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அதை பத்தி விசாரிக்கும் போது நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. 2 பேருமே தங்களோட கஷ்டத்தை மறைச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட பேசி முடிச்சதுமே வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. பெருக்கி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா தொடச்சி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி வீட்டை செம்மையா ரெடி பண்ணிட்டா. ஒரே ஒரு ரூமா இருந்தாலும் ரொம்ப அழகா ரெடி பண்ணிட்டா. அடுத்து வேலை தேடணும்ல. அவளுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கெல்லாம் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுட்டே இருக்கா. இவ இதுக்கு முன்னால ஒரு மேகசின்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. இப்போ ஒரு இடமா வேலை கேட்டு வேலையும் கிடைக்காம 3 மாசம் போயிருச்சு. கிரெடிட் கார்டு பில்லு வேற கட்டணும்னு மெசேஜ் வருது. என்னடா வாழ்க்கைன்னு வெக்ஸ் ஆகி இருக்கும்போது ஒரு கால் வருது. ரொம்ப சந்தோஷமா கிளம்புறா. என்னன்னு பார்த்தா இவளோட சீனியர் ஒருத்தவங்க அவங்க வேலை பார்க்குற கம்பெனில இன்டர்வியூ இருக்கு, வந்து அட்டன் பண்ணுன்னு கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா கிளம்பி அந்த கம்பெனிக்கு போய் அவளோட சீனியரை பார்க்குறா. இன்டர்வியூ நல்லா பண்ணு, நீ தான் இந்த வேலைக்கு ஏற்ற ஆளு, அதனால தான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த கம்பெனியோட சீஃப் தான் இன்டர்வியூ பண்றதுக்கு உட்கார்ந்துருக்காரு. ரெஸ்யூமே பார்க்கல, அதுக்குள்ளவே அப்பாயின்ட் பண்ணிட்டேன்றாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாமா, நீ தான் இந்த வேலைக்கு கரெக்டா இருப்ப, வா எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிட்டு போறாரு. ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒன்னு ஹீரோயினோட சீனியர், இன்னொரு ஆளு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்குள்ள ஒருத்தர், மீதி 2 பேரும் அசிஸ்டன்ட்ஸ். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒன்று ஹீரோயினோட ஃபேனா. ஹீரோயின் எழுதின ஆர்டிகிள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்நேரம் அங்க அந்த கம்பெனியோட சிஇஓ வராரு. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். அச்சோ, இவனானு ஹீரோயின் அந்த பக்கமா திரும்பிக்கிட்டா. சீஃப் வேற சும்மா இருக்காம, வாங்க சார், இந்த பொண்ணு தான் நம்ம கம்பெனிக்கு புதுசா சேர்ந்திருக்கிற எடிட்டர்னு கிட்ட கூட்டிட்டு போறாரு. அவ வாங்க சார்னு மெதுவா சத்தம் கொடுக்குறா. அவன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே பக்கத்துல வரான். இவ திரும்பிக்கிட்டே போறா. மூஞ்ச பார்த்துட்டானா என்னன்னு தெரியல. சரி எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டான். இவங்கிட்டே அவன் அந்த மாட்டணும்னு புலம்பிட்டே வெளியே உட்காந்துட்டு இருக்கா.
நம்ம மூஞ்ச பார்த்தது நாம யாருன்னு தெரியலையோ அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவளுக்கே தெரியுது அன்னைக்கு நம்ம என்ன காஸ்டியூம்ல இருந்தோன்னு. கண்ணாடி போட்டு லூஸா ஒரு டிஷர்ட்டோட பங்கற மாதிரி இருந்திருப்பா. அதனாலதான் அடையாளம் தெரியல போலன்னு அவளுக்கு அவளே பேசிட்டு இருக்கும்போது சீனியர் வராங்க. இவங்க சொல்லும் போது தான் ஹீரோ பத்தி நிறைய விஷயம் தெரிய வருது. ஹீரோ அடிமட்டத்துல இருந்து மேல வந்த ஆளு, ரியல் எஸ்டேட் வச்சே கோடி கணக்கில் சம்பாதிச்சிருந்திருக்கான். சரி, அந்த ஃபீல்டில் இருந்துட்டு மேகசின் கம்பெனிக்கு எப்படி வந்தான்னு கேட்க, அது உனக்கு போக போக தெரியும்னு சொல்லிடுறாங்க. என்னவா இருக்கும்னு அவ யோசிக்க, ஹீரோ அவன் விற்கணும்னு நினைக்கிற வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறான். அப்பதான் தெரியுது அவனோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை இந்த மேகசினை வச்சு ப்ரொமோட் பண்ண போறான். விற்கணும்னு நினைக்கிற வீடுகள் எல்லாம் பத்தி ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு தான் ஹீரோயினை இப்ப வேலைக்கே எடுத்திருக்காங்க. இந்த சீரியல்ல நிறைய வீடெல்லாம் காட்டுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும். இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஒரு வீடை காட்டுறான். செம்ம மாடர்னா இருக்கு. பெரிய சீலிங், கதவு, ஜன்னல் எல்லாமே யூரோப்ல டிசைன் பண்ணதான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோயின் ஆன் பார்த்துட்டு இருக்கா. என்ன பார்த்துட்டு இருக்க, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணுன்னு சொல்றான். ஓ சாரின்னு நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறா. அந்த வீட்டில் பாத்ரூமை பார்க்கணுமே, அப்படி பளபளக்குது. உள்ளவே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு, ஜிம் இருக்கு, ஏன் தேட்டரே இருக்கு. அவ பார்த்து அசந்துட்டா. நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாலே எடிட்டர் வேலை தானே பார்த்தா, ஆனா ரியல் எஸ்டேட் சம்பந்தமா கிடையாது. அதனால இவளுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு, சென்ட், சர்வே நம்பர் இதை பத்திலாம் எந்த நாலேஜுமே கிடையாது. ஸ்கொயர் ஃபீட்டை சென்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு கூட கூகுள் கிட்ட தான் கேட்கிறா. இதை பார்த்ததுமே ஹீரோ செம்ம காண்டாயிட்டான். உன்னை வேலைக்கு வச்சது ரியல் எஸ்டேட் வச்சு ஆர்டிக்கல் எழுதி காசு சம்பாதிக்கிறதுக்கு தான். அதை பத்தி உனக்கு ஒரு ஐடியா கூட இல்லைன்னா உன்னை வச்சு என்ன பண்றது? ஒழுங்கா ரியல் எஸ்டேட் பத்தி கத்துக்கிட்டு ஆர்டிக்கல் எழுதி தர, அது மட்டும் கேவலமா இருந்துச்சு, உடனே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு கத்திட்டு போறான். இவ கம்பெனிக்கு போய் சீனியர் கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க சொல்றாங்க, உனக்கு முன்னாடி 5 பேர் இந்த வேலையில இருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏன்னா இந்த சிஇஓ அப்படின்னு இப்பதான் உண்மையெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு தான் சீஃப் எந்த கேள்வியுமே கேட்காம இன்டர்வியூல செலக்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு வேலைக்கு இந்த சீனியர் ஹீரோயின் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா, சீஃப் தான் டீமை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, வேலை கிடைக்கணுன்றதுக்காக சுயமரியாதையை கூட குப்பையில போடுற ஆளை ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கத்திருந்திருப்பாரு. அதான் சீனியரும் இந்த வேலைக்கு இவ தான் கரெக்டா இருப்பான்னு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு போகலையே அப்படின்னு சொல்லி முடிக்க, அவளோட அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவங்க அம்மா ஏதோ கடை வச்சிருக்காங்க, அதுக்கு வாடகையை கூட்டிட்டாங்களாம். இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா காசு அனுப்புன்னு மெசேஜ் அனுப்பியிருந்திருக்காங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு, ஆமா சீனியர், வேலைக்காக சுயமரியாதையை குப்பையில போடுற ஆள் தானா அப்படின்னு சோகமா சொல்லிட்டு போயிட்டா. சரி, இதுதான் பொழப்பாயிடுச்சுன்னு அவளோட இடத்துல உட்காந்து ரியல் எஸ்டேட் பத்தி படிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ அவசரமா வந்து எங்கேயோ கூட்டிட்டு போறான். என்னன்னு தெரியாம அவளும் போறா. இப்ப புதுசா 2 கேரக்டரை காட்டுறாங்க. இதுல ஒருத்தன் பேரு ஷின், பெரிய போட்டோகிராஃபர், வயசு கம்மி தான், ஆனா போட்டோகிராஃபில பெரிய ஆளு. கூட இருக்கிறது ஹீரோவோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வரான். என்னன்னு தெரியல, ஹீரோவை பார்த்து அந்த ஷின் பயந்து ஓடுறான். அவன் கூட இருக்கவன் தான் ஹீரோ அங்க கூப்பிட்டுருப்பான் போல. அவன் சிரிச்சுட்டே இருக்கான். இங்க ஹீரோ ஷின்னை வெறி கொண்டு துரத்துறான். அங்க ஹீரோயின் கார் பக்கத்துல நின்றுட்டு ஷின்னை பத்தி சர்ச் பண்ணி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறா. அந்நேரம் அவனை புடின்னு ஹீரோவோட வயசு. இவனும் எப்படி பிடிக்கிறான் பாருங்க அப்படின்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு விறுவிறுன்னு ஓடுறா. பிடிச்சிருவாளோன்னு பார்த்தா கல்லு தட்டி ஷின் மேலே மோதி 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. நீ விழுந்தா எனக்கு என்னன்ற மாதிரி ஹீரோ அவளை பார்த்துட்டு ஷின் கிட்ட போறான். இப்ப எதுக்குதான் இந்த சேஸ்ன்னு பார்த்தா, இந்த ஷின் அமெரிக்கால இருந்திருப்பான் போல. வந்ததுமே என்கிட்ட சொல்லுன்னு ஹீரோ சொல்லி இருந்திருக்கான். எதுக்குன்னா மேகசினுக்கு வீடெல்லாம் போட்டோ எடுக்கிறது தான். இவங்க 2 பேருக்கும் எப்படி பழக்கம்லாம் நமக்கு இன்னும் காட்டல. ஆனா ஷின் ஹீரோவை அண்ணன் தான் கூப்பிடுறான். இப்ப ஹீரோ ஷின் கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாம வேலை பார்க்க ஆரம்பி அப்படின்னு ஹீரோயினை கூட அனுப்பி வைக்கிறான். 2 பேரும் போய் வீடெல்லாம் போட்டோ எடுத்துட்டு ஷின்னோட ஸ்டுடியோல வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷின் இவ்வளவு நாள் அமெரிக்கால தான் இருந்திருக்கான். அவன் ஸ்டுடியோவெல்லாம் இனிமே தான் செட் பண்ணணும். திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஹீரோயின் அதை எடுத்து வைக்கிறேன்னு ஹெல்ப் பண்றா. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே ஹீரோ திட்டினதையும் சொல்லிக்கிட்டே எடுத்து வைக்க, அவர் உங்களை இப்படிதான் திட்டினாரான்னு ஷின் கேட்குறான். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, அவர் அப்பவே அப்படிதான், ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு டியூஷன் எடுத்தாரு, எனக்கு அவர் அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்றான். அச்சோ, அப்போ நீங்கள் என்னை போட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன், உங்கள் டீம் கூட எனக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் வேணும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருப்போம், ஃபேமிலி மாதிரி இருப்போம்னு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே சண்டை நடக்குது. ஒருத்தர் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே உயிராக இருப்பான்னு சொன்னாங்கல்ல, அவர் கீபோர்டை டப்பு டப்புன்னு தட்டுறாருன்னு சீனியர் கத்த, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போடுன்னு அவர் கத்த, சீஃப் வந்து வாயில் எதையோ தின்னுக்கிட்டு சண்டை போடாமல் வேலையை பாருங்கடா அப்படின்னு கத்துறாரு. இதுதான் நீங்கள் குடும்பமாக இருக்கிறதா அப்படின்னு ஷின்னு ஹீரோயினை பார்க்குறான். மாச கடைசி இல்ல, டெட்லைன் வந்துருச்சு, இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சமாளிக்கிறா. ஹீரோ இவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் வீடெல்லாம் நிறைய காட்டினான்ல, அந்த இடத்த ஷின்னும் போட்டோ எடுத்து கொடுத்துட்டானா. இப்போ இவ ஆர்டிக்கிள் ஒன்று ரெடி பண்ணி ஹீரோ கிட்ட போய் காட்டுறா.
அவன் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, இதை உன் ஃபேஸ்புக்ல போஸ்டா போட அப்படின்னு சொல்லி திட்டி பேப்பரெல்லாம் கசக்கி குப்பையில போட்டான். சரின்னு வேற மாதிரி ரெடி பண்ணி வந்து கொடுக்குறா, அதுவும் நல்லா இல்லைன்னு பேப்பரை கசக்கி போடுறான். இவனை பொறுத்த வரைக்கும் வீடுனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அதை வாங்கணும், விலை அதிகமாகும் போது விற்கணும். ஆனால் ஹீரோயினுக்கு அதில் வாழணுன்றது தான் விருப்பம். அதில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்ற ஐடியாவில தான் அவள் ஆர்டிக்கல் எழுதியிருக்கா. ஆனால் அவன் இந்த வீடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பணக்காரங்களாயிடலாம் அப்படின்னு ஆர்டிக்கல் ரெடி பண்ண சொல்கிறான். அது அவளுக்கு விளங்கவே மாட்டேக்குது. கேவலமாக திட்டுறான். இதை சீஃபு சீனியர் அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே உயிராக இருப்பார், இவரோட பேரை காங்னு வச்சுக்குவோம். 3 பேர் பார்க்குறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா இவளும் வேலையை விட்டு போயிடுவான்னு சீஃப் சொல்ல, அதெல்லாம் என்ன ஆனாலும் இவள் வேலையை விட்டு போக மாட்டான்னு சீனியர் சொல்கிறாங்க. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு இந்த ஃபீல்டில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அவள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அசிஸ்டண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கா. எடுப்பிடி வேலை தான். ஒரு வாட்டி ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஆள் வரலன்னு இவளை உட்கார வைக்கலான்னு பார்த்துருக்காங்க. அது கூட பிரச்சனை இல்லை, முடி எல்லாத்தையும் மொட்டையாக வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கும்போது அந்த மாடல் வந்துட்டாங்க. ஆனால் இதை மூஞ்சில் எதையுமே காட்டிக்காமல் சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அடுத்து இன்னொரு வாட்டி மலை மேலே ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட், முதுகு மேலே ஒரு பேகு, கையில் 2 பேகுன்னு கஷ்டப்பட்டு மலையில் ஏறி போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்லிப்பாகி உருண்டுட்டா. சம்மாட்டி ஒருத்தவங்க வேகமாக வந்து என்னாச்சுன்னு பதறாங்க. அவளுக்காக தான் பதறாங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன கர்ச்சிஃப்காக பதறி இருக்காங்க. ஷூட்டிங்காக கொண்டு வந்தது இவ கையில இருந்திருக்கும். அது பத்திரமா இருக்கான்னு கேக்குறாங்க. அதையும் சமாளிச்சு தான் வந்திருக்கா. இதுக்கு மேல இன்னொன்னு வேற இருக்கு. இப்ப எடிட்டராகவே ஆயிட்டா. அந்த டைம்ல ஒரு மார்பிளுக்கு போட்டோ ஷூட் போல. அந்த மார்பிள் கல்லு ஹீட் தாங்காதான். அந்த ஷூட்ல குக் பண்ணிட்டு இருந்த ஒரு செஃப் ஒருத்தங்க சூடான பாட்டை அப்படியே அந்த மார்பிளில் வைக்க போகும்போது மார்பிள் உடஞ்சிடக்கூடாதுன்னு தன்னோட கையில அந்த பாட்டை வாங்கியிருக்கா. அவ்வளவு சூட பொறுத்திருக்கா வேலைக்காக. இதெல்லாம் கேட்ட சீஃபும் காங்கும் இவ்வளவா கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அவ திட்டு வாங்கிட்டு சோகமா வெளியில வர 3 பேரும் தம்ஸ் அப் காட்டி தைரியமா இருக்க சொல்றாங்க. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. இன்னுமே அவ ஆர்டிகல் தான் எழுதிட்டு இருக்கா. அப்படியே அரைக்குறை தூக்கத்துல அவனை திட்டி டைப் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்புறம் முழிச்சு பார்த்துட்டு, ஓ திட்டி எழுதியிருக்கமா, ஆமா முத நாளே இந்த பாடு படுத்தினானா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவன் கேபின்ல இருந்து வெளியில வரான். இன்னும் போல கடகடன் வேகமா அதை டெலீட் பண்றா. இன்னும் இங்க என்ன பண்ற, கரண்ட் பில்லை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, இந்த முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, டேபிள்ல வச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டான். இப்ப இவ திரும்ப கொண்டையெல்லாம் ஏத்தி கட்டி கண்ணாடியெல்லாம் போட்டு ஒரு வழியா அந்த ஆர்டிக்கலை முடிச்சிட்டா. அப்போ பெண்ணு கீழே விழுதுன்னு எடுக்க குனியும் போது அவன் அப்பா ஆபீஸ்க்குள்ள வரான். எதையோ விட்டுட்டு போயிட்டான் போல. அவன் வந்ததை இவ கவனிக்கல. சரி நம்ம முடிச்சிட்டோம், பிரிண்ட் கொடுப்போம்ட்டு பிரிண்டை கொடுத்துட்டு பிரிண்டர் பக்கத்துல போறா. இவன் அவனோட பர்ஸை தான் விட்டுட்டு போயிருந்திருக்கான். அதை எடுத்துட்டு வெளியில வரும்போது அச்சச்சா இவன் போகலையா அப்படின்னு டக்குனு பிரிண்ட் மிஷின் கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டா. ஆஹா நம்ம வேற இந்த குளத்துல இருக்கமே, அவன் பார்த்தா கண்டுபிடிச்சிருவானோன்னு பயத்துல உட்காந்துட்டு இருக்கா. அவன் என்ன எல்லாம் ஆன்ல இருக்கு, கரண்ட் பில்லு தானே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் மிஷின் பக்கத்துல வர அவன் அங்க உட்காந்து பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கா. இங்க என்ன பண்ற அப்படின்னு போது, இல்ல ஆர்டிக்கலை முடிச்சிட்டேன் பிரிண்ட் எடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவ பேப்பரை வச்சு மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கா. அவனும் அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கினா கொடுக்கவே மாட்டா. வழுக்க டைமை பிடிச்சி இழுக்கிறான். அப்பதான் அந்த மூஞ்ச பாக்குறான். அடியே நீயா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா ஆபீஸ்ல இன்னைக்கு ஃபுல்லாவே ரொம்ப நீட்டா இருந்திருப்பா. ஆனா இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி அவளை பார்த்தானே, ஏத்தி கட்டின கொண்டை கண்ணாடி அப்படி பங்குற மாதிரி இருக்கா. எனக்கு தெரியும் உன் நேம கேட்கும் போது எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருந்துச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னும் போது என்னை வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறா. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு ஒரு ரியல் எஸ்டேட் நாலேஜ் கூட இல்ல, அவ்வளோ டெபாசிட் பணத்தை தேவையில்லாம ஏமாந்துருக்க. உன்ன மாதிரி எடிட்டரை நான் பார்த்ததே இல்லைன்னும் போது அவ இருந்துட்டு உங்களுக்கு கீழே தான் யாருமே வேலை பார்க்க மாட்டாங்களாமே அப்படின்னு ஒரு மாதிரி பேச வந்துட்டு அப்புறம் அமைதியாயிட்டா. ஆனா இப்ப அவன் ரொம்ப அவளை அசிங்கப்படுத்துறான். அவ பேரு நான் யங் ஒன். ஆனா இப்ப அவன் உன் பேரை நீ நான் 01 ஆக்கிக்க, உன்கிட்ட தான் வீடு இல்ல பணம் இல்ல, வீடு கண்டுபிடிச்சிட்டியா இல்ல, எங்க தங்கி இருக்க அப்படின்னு கேட்க அவளும் செம்ம கடுப்புல வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனை திட்டிகிட்டே தான் இருக்கா. அப்போ அந்த ஆபீஸ் குரூப்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவன் அந்த ஆர்டிக்கலை அப்ரூவ் பண்ணிட்டான் போல. சப்பா சந்தோஷம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பதான் யோசிக்கிறா, ஸ்விம்மிங் பூல் தியேட்டர்லாம் இருந்தா அது என்ன பெரிய வீடா, இந்த மாதிரி நிம்மதியா உட்காந்து நம்ம நினைச்சதை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் நிம்மதியான வீடு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து ஒரு பாத்திரத்தை தட்டி விட்டுட்டா. அப்புறம் பார்த்தா அந்த பாத்திரம் தன்னால நகருது. இவளுக்குனா செம்ம பயம். என்னடா இது தன்னால நகருதுன்னு அதை போய் அப்படி தூக்கி பார்க்க உள்ள எலி இருக்கு. அலறி அடிச்சு வீட்டையே 2 ஆக்கிட்டா. இப்ப அப்படி மறுநாள் ஆபீஸ்ல அவங்களோட மேகசின் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. அப்ப இந்த சீஃப் ஹீரோ கிட்ட நம்ம மேகசின் தான் வெளியில வந்துருச்சு, இன்னைக்கு நம்ம டீம் டின்னருக்கு போலாமான்னு கேக்குறாரு. அவன் சரின்னு ஒத்துக்கிட்டான். இத்தனை நாள் அடிக்கடி கேட்டிருப்பார் போல, நான் ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டான் போல. இப்போ ஒத்துக்கிட்டான்னு ஆச்சரியமா பார்க்க, ஒத்துக்கலாம் மட்டும் விட்டுருவீங்களா, எதுக்கு எடுத்தாலும் டீம் டின்னர். இப்ப நான் ஒத்துக்கலாம் நீங்க என்ன காரணம் சொல்வீங்க, எடிட்டர் வேலைக்கு
சேர்ந்திருக்கா, அதுக்கு டீம் டின்னர் வைங்க, போட்டோகிராஃபர் வேலைக்கு சேர்ந்திருக்கான், அதுக்கு டீம் டின்னர் வைங்கன்னு கேட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அதுக்கு ஒத்துக்கிட்டான். இப்ப அப்படி நைட் எல்லாருமே டின்னருக்கு வந்துட்டாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. ஆனா இந்த ஹீரோ 2 மணி நேரத்துல டின்னர் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம $30 தான் உங்களுக்கு லிமிட், அதுக்குள்ள சாப்பிடணும், அதுக்கு மேல போக கூடாதுன்னு வேற சொல்லிடுறான். அதுல ஒரே ஒரு டிஷ்ஷும் ஒரே ஒரு பியரும் மட்டும் தான் வாங்க முடியுமா. எல்லாருமே ரொம்ப சோகமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவா. அப்ப இவனை பார்த்துப்பா. இவ சீனியர் சொல்லியிருப்பாங்க, எப்படியாவது அவங்ககிட்ட நல்லா பேசி வச்சுக்கோ அப்படின்னு. அவளும் சரி போய் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனா, நான் டிக்டேட் பண்ணதை நீ எழுதினதுனால தான் உன்னோட ஆர்டிக்கல் இப்போ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுறான். இவளும் கோவத்தில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பியர் ஆர்டர் பண்றா. உடனே அவனும் அதிகபட்சமாக குடிக்க கூடாது, நான் $30 தான் சொல்லியிருக்கேன், அதுக்கு மேலே மீறக்கூடாது அப்படின்னும் போது அவள் அதை கேட்கவே இல்லை. இன்னொன்று ஆர்டர் பண்ணும்போது இது கண்டிப்பாக ஒர்க் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னும் போது இந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கான்ல அவன் இருந்துட்டு அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் கண்ட்ரோலாக இருந்துப்பாங்க அப்படின்னு போது சரி நான் 01 அப்படின்னு சொல்லிடுவான். 01 அப்படின்னா வான்ன்றது அந்த ஊர் கரன்சி, 01னா செல்லா காசுன்னு சொல்றான். அவ கோவத்துல ஒரு பேர் ஃபுல்லா அடிச்சிட்டா. அப்புறம் எல்லாரும் வெளியில வந்தா ஹீரோயின் மட்டும் செம்ம போதையில இருக்கா. ஹீரோ இருந்துட்டு கத்துறான், இதுக்கு தான் நான் சொன்னேன் கொஞ்சமா குடிக்கணும்னு, இப்ப வேலையே அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த போட்டோகிராஃபர் இருந்துட்டு நீங்க குடிக்கவே இல்லைல்ல டிரைவ் பண்ணணும்னு, நீங்களே அப்ப இவளை டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சீனியர் தான் ஹீரோயினா தோல்ல கூட்டிட்டு வந்திருப்பாங்க. உடனே அவன் கிட்ட அவளை தள்ளி விட்டுட்டு ரன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஓட சொல்ல எல்லாரும் அவளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. இவன் ஸ்டாப் ஸ்டாப்னு கத்தி பார்ப்பான். ஆனா ஒருத்தர் காதலையுமே விழாது. சரி கூட்டு போய் தொலைவோன்னு கார்ல ஏத்துனா அவ அப்பதான் அவனை பார்த்துட்டு என்னை இந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க, நான் டாக்ஸில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவன் காரை அப்படியே சுத்தி பின்னாடி சீட்ல அவன் கார்ல வந்து ஏறி உட்கார்றா. சரி வேற வழி இல்ல, நம்ம தலை விதின்னு நினைச்சிட்டு அவ சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் விடுறான். அவ சொன்ன இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கே புத்தி வருது, ஐயோ நம்ம சிஇஓ கார்ல இருக்கோன்னு சாரின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடுறா. அப்ப அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப பயந்துகிட்டே வேகமா ஓடுறா. அந்தாலும் அப்படியே பின்னாலே வந்துட்டு இருக்கான். கடகடன் வீட்டுக்கிட்ட வந்துட்டா. சாவி போட்டு திறக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆள் அங்கேயும் வந்துட்டான். பார்த்தா அவளோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் தான் அந்த ஆளு. சபா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கதவை போடுனா உள்ள ஒருத்த உட்காந்துருக்கான். அவன் வேற கத்தியை வச்சு அவளை அட்டாக் பண்ண வரான். நல்ல நேரத்துல கரெக்டாங்க ஹீரோ வந்து அவனை புடிச்சு அடிச்சு நீ ஓகேயா அப்படின்னு கேட்க அப்படியே அவனை போலீஸ்ல கொண்டு விட்டுட்டாங்க. பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருக்குல்ல அவங்களோட பையன் தான் வந்திருப்பான் போல. அவன் ஏதோ தப்பா உன்னோட ரூமுக்கு வந்துட்டான், ஏன் ஹவுஸ் ஓனர் வீட்டை வாடகைக்கு விட்ட இடத்த வந்து பார்க்க கூடாதா என்ன அப்படின்னும் போது ஹீரோ தான் அப்படி வர்றதுக்கு பேரு திருட்டுத்தனம், அது மட்டும் இல்லாம அவன் கத்தி எடுத்துட்டு வரணும்னு சொல்ல இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா செம்மையா கத்துது. உடனே ஹீரோயினும் நான் உங்களை மாதிரி ஆட்களோட வீட்டுல எல்லாம் தங்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர அப்பதான் அவன் போனை கொடுக்குறான், இதை நீ வச்சுட்டு வந்துட்ட அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னும் போது அவ அதை வாங்குறா. கையெல்லாம் கிடுக்கிட்டு நடங்குது, உடம்பெல்லாம் நடுங்கிட்டு தான் இருக்கா. அவன் கார்ல ஏற சொல்லும் போது வேணான்றா, நீ ரொம்ப நடுங்கிட்டு இருக்க ஒழுங்கா ஏறுன்னு சொல்ல அவ அந்த இடத்துல உட்காந்து ஆள ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு இப்ப எங்க போகனே தெரியல. இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டேன், 10 வருஷமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், ஆனா எனக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னு அழுதுட்டே அந்த ஊரை பாக்குறா. நிறைய வீடு இருக்கு, லைட்ஸ் இருக்கு, இவ்வளவு வீடு இருக்கு, ஆனா எனக்கு வாழ்றதுக்குன்னு ஒரு சின்ன வீடு இல்ல. இவ்வளவு நாளா நான் அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு சம்பாதிச்சதுக்கு என்ன புண்ணியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து அழுகுறா. ஹீரோக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அப்புறம் அவன் ஒரு அபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் விடுறான். அவன் விற்கிறதுக்காக வச்சிருந்த வீடு போல, டெம்பரவரியா நீங்க தங்கிக்க, டெபாசிட் கூட வேணான்னு சொல்லியிருப்பான். அவளுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னொரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தி இருக்கால அவ சொல்றா, ஹீரோயினோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய அவ படிச்சிருப்பாள்ல, அவ எதுக்காக வீடுனா வாழ்றதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா அவ எப்பப்ப கஷ்டப்படுறாளோ அப்பெல்லாம் அவளோட கஷ்டத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கிடைக்கிற ஒரே இடம் அவளோட வீடா தான் அவன் நினைச்சிருக்கா. அவளை மாடலா நடிக்கணும்னு முடிய வெட்டி வச்சுட்டு கடைசியில ஏமாத்துனாங்களா, அன்னைக்கும் அவ சிரிச்சுட்டே தான் இருந்திருப்பா. ஆனா வீட்டுல போய் தான் அவளோட வருத்தத்தை காமிச்சிருப்பா. அத மாதிரி மலையில விழுந்தப்பமும் சரி அங்க அவ சிரிச்சுட்டே இருந்துட்டு அவளோட வீட்டுல வச்சுதான் அவளோட கோவத்தை எல்லாத்தையுமே காட்டியிருப்பா. அவ என்ன உணர்றாளோ அதை வீட்டுல மட்டும்தான் பிரதிபலிக்க முடியும்ன்றது அவளோட எண்ணம். வீட்டுலதான் அவளோட நிம்மதி இருக்குன்னு அவன் நினைப்பா. அதை ஒரு ஆர்டிக்கல்லே அப்படியே எழுதியிருந்திருப்பா. இப்ப அப்படியே வீட்டுல ஹீரோயினை காட்டுறாங்க. அவ அப்படியே வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. நல்ல பெரிய பணக்காரனா இருப்பான் போல, ஆனா டெபாசிட் கூட வாங்காம எப்படி விட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த வீட்டு டோரை யாரோ திறக்கிறாங்க. இவளுக்குன்னா செம்ம பயம், யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது.